தஞ்சை பர்மா காலனி அங்கன்வாடி பள்ளியில் உள்ள வாக்குச்சாவடியில் 200 பேரின் பெயர் வாக்காளர் பட்டியலில் இல்லை என்று கூறப்பட்டதால் வாக்களிக்க வந்தவர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். கடந்த தேர்தலில் வாக்களித்ததாக கூறி வாக்குச்சாவடி அதிகாரிகளுடன் அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சார் ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி நான் ஓட்டு போட வந்தேன் சார். ஓட்டு ஐடி பார்த்துட்டு ஓட்டு இல்லைன்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு ஓட்டு இல்லைன்னு சொல்கிறாங்க. சிஎம் ஓட்டு வந்து லாஸ்ட் டைம் நான் போட்டு போயிருக்கேன். ஸோ நான் போடலைன்னா ஓட்டு இல்லைன்னு சொல்லலாம். நான் கண்டினியூவாக எல்லா ஓட்டும் போட்டுட்டு இருக்கும்போது எப்படி ஓட்டு இல்லைன்னு சொல்கிறாங்க? ஆதார் கார்டு இணைச்சனால தானே ஆதார் கார்டையும் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த ஓட்டு ஐடி இருக்கு நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதே இந்த பால்வாடியில் ஆயா மட்டும் தான் வந்து இணைச்சிட்டு போனேன். அப்புறம் எப்படி இல்லைன்னு சொல்லுவாங்க? 260 ஓட்டு இல்லை மொத்தம். இதில் பார்க்க போனால் ஏடிஎம்கே ஓட்டு தான் அதிகமாக வந்து எடுத்திருக்காங்க ஃபுல்லாக. இதில் ஒரு நிமிஷம் இதில் வந்து கட்சை பற்றினா பேச வேண்டாம். எல்லாருக்கும் நம்ம குடியுரிமைங்கிறதுனால தான் நாங்கள் வந்து கேட்குறோம். இது ஏடிஎம்கேல டிஎம்கேல தேமுதிமுக கிடையாது. ஓகே, எங்கள் குடியுரிமையை நாங்கள் கேட்குறோம். இதில் கட்சை யாரும் இது மீன் பண்ண வேண்டாம். நம்ம குடியுரிமை எதுக்கு நம்ம இங்கே இருக்கோம் அதை மட்டும் பேசுங்க நீங்க. அப்ப நம்ம கட்சை வந்து மீன் பண்ண கூடாது. கட்சை மீன் பண்ணவே கூடாது. நம்ம குடியுரிமை மட்டும் தான் நம்ம கேட்கணும். இப்ப நம்ம இந்தியாவில் இருக்கோமா இல்லையா அதை மட்டும் சொல்லுங்க. யாரும் கட்சை மீன் பண்ணாதீங்க. கட்சை பத்தி பேசுறவங்க தனித்தனியா பேசிக்கங்க. என்னோட ஆதங்கத்தை நான் காமிக்கிறேன். இதே நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபுங்கிறனால 1 ஹவர் வந்து நிக்கிறேன். வேலைக்கு போறவங்கன்னா வந்து நிப்பாங்களா? இப்ப நான் போய் 2 பேர்ட்ட சொல்லுவேன் எனக்கும் ஓட்டுல நான் போயிட்டு வரேன் போயிருவாங்க. என்ன ஆட்சி நடத்துது? கவர்மெண்ட் ஷாப்ல என்னதான் வேலை பார்க்குறாங்க சொல்லுங்க பார்ப்போம். போஸ்டிங் ஒன்று தெரியாதவங்களை கொண்டு போய் போஸ்டிங்கில் உட்கார வைக்கிறது, கடமைக்குன்னு வேலை செய்யறது, சல்ல தூக்கி காதில் வச்சுக்கிறது, இதுதான் ஓடிட்டு இருக்கு கவர்மெண்ட் ஷாப்பை. பொதுவாக தெரிஞ்ச வரைக்கும் நானும் ஒவ்வொரு ஆஃபீஸும் போயிட்டு வரேன். இதுதான் நடக்குது.